கொண்டு புகழ் படைத்த மின்னிலங்கும் ஆழிப்படை தடக்கை வீரனை மண்ணின் அகலிடத்தை மாமுது நீர் தான் விழுங்க பின்னுமோர் ஏனமாய் பூக்குவளை மறுப்பின் பொன்னவிலும் கூர்நிதி மேல் வைத்தெடுத்த கூத்தனை. அடுத்தது வராகாவதாரத்தில் ஈடுபடுறார். நாற்புறங்களிலும் கடல் முழுகி இருக்கக்கூடிய பூமி தேவியை ஒரு வராகமாய் வந்து தூக்கி தன்னுடைய தந்தத்தின் மேலே தூக்கி நிறுத்தி கொண்டவனா இருக்கக்கூடிய கூத்தனை. அவன் செய்கிற லீலையெல்லாம் வெறும் கூத்து. இப்படி ஒரு கூத்து, இப்படி ஒரு லீலா விடம்பனம் அவேகி யதா நடசிய என்று சொல்லப்படுகிறார். மண்ணும் வடமலையை மத்தாக மாசுணத்தால் மின்னும் இருகடலும் இரு சுடரும் விண்ணும் பிறங்கொழியும் தன்னினுடனே சுழல மலை திரித்தாங்கு இன்னமுதம் வானவரையூட்டி அவருடைய மண்ணும் துயர்கடித்த கடிந்த வள்ளலை. கூர்மாவதாரத்தில் நினைக்கிறார். வடமலையை மந்திரமலையை போட்டு மத்தாக வாசுகியை அதனுடைய கயிறாக சுத்தி திருப்பார்கடலையே கடையும் பொழுது உலகமே சுழல, தன்னுடைய 2 குண்டலமும் சுழல, தன்னுடைய மாறுபல போற்றிருக்கிற வைஜீந்திய மாலை சுழல, தானே கடைந்து மேகசியாமஹா கனக பரிதிகி கர்ண வித்யோத வித்யுன் மூர்த்னி பிராஜத் விலுளித கசஹா ஸ்ரத்தரோ ரத்த நேத்திரஹான்னு பாகவதம் சொல்றது. இவ்வளவும் பண்ணுவானே நாள் தான் அமிர்தம் சாப்பிடறதுக்கா? இன்னமுதம் வானவரை ஊட்டி. தேவர்களுக்கு அமிர்தம் போடணுமா? அதுக்கு இவ்வளவு பாடுபடணுமா? தானே பாடுபட்டு தேவர்களுக்கு அமிர்தம் போட்டவன் நாள். அந்த தேவர்களுடைய துயரம் நீக்கினவன் வள்ளல்ங்கிறார். யாரும் தனக்கு வேண்டி பிரயாசப்படுவாளே தவிர புறத்தியாருக்காக பிரயாசப்பட மாட்டாளே. அப்படி பிரயாசப்பட்டு எடுத்துண்ட பொருளை தான் எடுத்துண்டு போவாளே, அப்படி இருக்காது. அப்படியே அமிர்தத்தை அவ்வளவு தேவர்களுக்கும் பரமானினதுனால வள்ளலை என்கிறார். மற்றன்றியும் தன்னுருவமா மாறும் அறியாமல் தானாங்கோர். அதுக்கு அடுத்தபடியாக வாமனாவதாரம். ஆறும் அறியாமல் அப்படிங்கிறார். ஆறும் எதுவுமே அவர் எடுத்துட்டார் ஒரு உருவம் அப்படின்னு சொன்னா அது ஒன்னானது, அதுக்கு ஈடு உண்ணு இல்லே அப்படின்னு தான் இருக்கும். எந்த உருவம் எடுத்துக்கட்டும். மத்ஸ்யாவதாரம்னு சொன்னால் அது மாதிரி 300 மத்ஸ்யம் கிடையாது. மத்ஸ்யாவதாரம்னா மத்ஸ்யாவதாரம் தான், அது மாதிரி 300 மத்ஸ்யம் கிடையாது. கூர்மாவதாரம்னா அது மாதிரி கூர்மம், நிகரற்ற கூர்மம், அது மாதிரி கூர்மம் இன்னொன்னு கிடையாது. நரசிங்காவதாரம்னா அது மாதிரி சிங்கம் இன்னொன்னு இருக்க முடியாது அப்படின்னு அவன். ராமாவதாரம் என்றாலும் ராமன்னா ராமன் தான், இன்னொரு ராமன் வர முடியாது. இதெல்லாம் சொல்லணுமா? கண்ணன் என்றால் கண்ணன் தான், இன்னொரு கண்ணன் வர முடியாது. எப்படி ஒவ்வொன்றும் தானான தனக்கே உரியதாகிய ஒரு அவதாரமோ அதுபோல வாமனாவதாரம். குள்ளன் என்றால் 500 குள்ளன் வர முடியாது அப்படிங்கிற ஒரு குள்ளனா. அதனால யாரும் அறியாமல் கொஞ்சம் ஒரு அடி இருந்தா, ஒரு அடி உயரம் இருந்தா கூட அது ஒருத்தர் வராரு இப்படியாவது பார்க்கலாம். யாரும் தொண்டை மட்டும் பெரிசா இருக்கு, ஆளை காணவே இல்லை. ராஜாவே ராஜாவே எங்க கூப்பிடான்? பலி சக்கரவர்த்தி இப்படி பாக்கிறான். எங்கே குரல் பெருசா இருக்கு, ஆளை காணுமே. ராஜாவே அது இருக்கார, அது இருக்கிறாரேங்கிறாப்புல இருக்காரா. ராஜாவே என்ன திரிய பார்க்க அரசன் திரும்பி திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்த்துட்டான். பார்த்த பிறகு மூவடி என்ன, மூவடி என்னதும் என்னது மூவடிங்கிறார். எண்ணம் புது என்ன அரசன், என்ன மூவடி மண் என்ன, இவர் மண்ணுங்கிறார். அவன் சொல்றான் ஆறு காலாலே என்ன,
அப்புறம் இவர் சொல்றாரு, என் காலாலே என்ன, பெரியதொரு காலாலே கொண்டாலோ என்ன. இவன் சின்ன கால காட்டுறதுனாலே பெரிய காலாலோ அழகக்கூடாதான்னாராம். அதனாலதான் உலகளந்த பெருமாளா ஆனாராம். அவனை ஏமாத்தலேங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அவன் சொல்லித்தானே பெரிய கால காண்பிச்சார். எல்லாரும் ஏமாத்தி விட்டான்னு சொல்றாங்க பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி ஒரு அழகான சம்பாஷணையில கொண்டு போறார். ஆரும் அறியாமல் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் இது. எங்க வந்து நிற்கிறார், யார் நிற்கிறார்னு தெரியாம குரல் மட்டும் காதுல விழரு. தான் அங்கோர் மண்ணும் குரலுருவின் மானியாய் மாவலிதன் பொன்னியலும் வேள்விக்கண் புக்கிருந்து போர்வேந்தன் மண்ணை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப மூவடி மண் மண்ணாக தருகவென்று வாய் திறப்பே மற்ற அவனும் என்னால் தரப்பட்டதென்றதனுமான் பொறுத்தேன்னு சொன்னதுமே அத்துணை கண்ணின்னார் மணிமுடி போய் விண்தடவ மேல் எடுத்த அந்த கணமே ஒரு பெரிய திருவுருவம் தாங்கி உலகளந்த பெருமாளாக ஆகாசத்தில் உள்ள போய் மணிமுடி நிற்க பொன்னார் கனைகளற்காலே உலகம் போய் கடந்து அங்கேயும் சப்தலோகங்களை கடந்து பிரம்மலோகம் வரையும் போல் முட்டும்படியான திருவடியாம். இத பார்த்தானாம் நமுச்சிங்கிற அசுரன். இந்த நமுச்சிங்கிறவன் பார்த்ததான், அடாடா இது என்னது, என்னமாயுங்கோல் எந்தையும் அறியான் முன்னைய வண்ணமே வளர்ந்து கொள்க என மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றியே நின்னுடையானே அச்சோ அச்சோ வேங்கடவானனே அச்சோ அச்சோங்கிறார் பெரியாழ்வார். இந்த நமுச்சிங்கிறவன் வர வர கால் பெருசா போக ஒரு ஐயோ இதை காட்டினது சின்ன பாதம், அளக்குறது பெருசா போறது பாதம் எந்தையும் அறியான். இரண்யனுக்கும் இது தெரியாது, பலி சக்கரவர்த்திக்கும் இது தெரியாது போல இருக்க. என்று பிடிடா காலை தூக்கக்கூடாது, பிடிடா என்று பிடிக்கிறான் அந்த நமுச்சி காலை பிடிச்சதோடு திருவடி அப்படி தூக்கினார். காலை பிடிச்சிருக்கிற இவனை தப்பள மாதிரி இப்படி சுழட்டி தட்டினா இன்னமும் சுழண்டே இருக்கான். இந்த வேகத்துல நமுச்சியை வானில் சுழற்றுடைய நின்னுடையானே பேர் ஒரு மினுக்குனா வேணும். இந்த வாமனாவதாரத்துல நின்னுடையானே அச்சோ அச்சோ வேங்கடவானனே அச்சோ அச்சோங்கிறார். அதுதான் இங்க திருமங்கை மன்னன் சொல்றார், ஒன்னா அசுரர் துளங்க செல நீட்டி. இந்த அசுரன் நமுச்சிங்கிற அசுரன் அங்க வந்து ஆகாயத்தில் சுழலும்படியாக பண்ணி தன்னுடைய திருவடியை நீட்டி மண் இவ்வகலிடத்தை மாவலியை வஞ்சித்து தன்னுலகமாக்குவித்த தாளானை தாமரை மேல் நின்னிடையாள் நாயகனை. இதுவரையிலும் விபவாவதாரத்தில் உள்ள கல்யாண குணங்களை ஈடுபட்டார். வராகாவதாரம், கூர்மாவதாரம், நரசிம்மாவதாரம், ராமாவதாரம் எல்லா அவதாரங்களையும் ஈடுபட்டு இப்பொழுது அர்ச்சாவதாரங்கள்ல உள்ள சௌந்தரியத்தையும் குணங்களையும் திவ்ய தேசத்தினுடைய அழகையும் ஈடுபட்டு மடல் ஊறுகிறார். இவருக்கு அர்ச்சாவதாரத்துலதான் அதிகமான ஈடுபாடு. எல்லா திவ்ய தேசங்களிலையும் தங்கியிருக்கிற பெருமாளை எங்க போய் பிடிக்கலாம் என்று ஓடி ஓடி ஒவ்வொரு கோவில்களாக ஓடி ஓடி பிடிக்க பார்க்கிறார். பல திவ்ய தேசங்களிலே பெருமாள் தங்கியிருக்கிறார். அந்தந்த திவ்ய தேசங்கள்ல போய் பிடிக்க பார்க்கிறார். தாமரை மேல் மின்னிடையாள் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை. திருவிண்ணகரத்துல பொன்மலை போல நிற்கிறார் இல்லையா பெருமாள் ஒப்பலியப்பான். அங்க போய் பார்க்கிறார். பொன்னி மணிகொழிக்கும் பூங்குடந்தை போர்விடையை. நாற்புறங்களையும் காவேரி அலை பாய்ந்து முத்தும் மணியும் கொழிக்கும்படியான நீர்வளமுடையதான திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய ஆறாமமுதனை தென்னன் குறுங்குடியுள் செம்பவள குன்றினை தெற்கே உள்ளதாகிய அழகிய திருக்குறுங்குடி என்கின்ற மலையில செம்பவழ குன்று போல் இருக்கக்கூடிய அழகிய நம்பியை
மன்னிய தன் சேரை வள்ளலை ஆசைப்பட்டு எண்ணியக்கூடிய திருச்சேரை என்கின்ற எல்லா விதத்திலேயும் சாரமான க்ஷேத்திரம் அது. சாரக்ஷேத்திரம், சார புஷ்கரணி, சார விமானம், சாரநாதன், சாரநாயகி, சார சார சபுகே சார் என்று எல்லாவற்றையும் காட்டிலும் சாரமானது என்கிற வள்ளல் எல்லாருக்கும் ஸ்மரத பாதகமலம் ஆத்மானுபவி எச்சதீன்னு தன் திருவிடியை நாடி வந்தவர்களுக்கு தன்னையே கொடுக்கும் வள்ளல். எல்லாரும் ஏதாவது கொடுப்பாளே தவிர தன்னை கொடுக்க மாட்டாளே. ஆனால் தன்னையே தானம் பண்ணுகிற வள்ளலை மாமலர் மேல் அன்னம் துயில துயிலு மணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை. மாமலர் மேல் அங்க இருக்கக்கூடிய அழகான தாமரை தடாகங்களிலே பூத்திருக்கிறதான தாமரை மேலே அன்ன பட்சிகள் ஜோடி ஜோடியாக தூங்குமாம். அதுதான் வயலாளி என்கின்ற திவ்ய தேசம். திருவாலி திருநகரி என்கிறதுதான் திருமங்கையாழ்வாருடைய ராஜ்யம், அவருடைய சொந்த ஊர். அதனால சொல்றார் மணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை. நாம் எங்க போய் எந்த பெருமாளை சேவிச்சாலும் ஏன் கோலாகலன் அப்படின்னு சொல்லிக்கிறது மாதிரி அவரை சொல்றார் என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை. திருவள்ளூர் என்கிறோம் இல்லையா, அதுக்குதான் எவ்வுள்னு பெயர். பெருமாள் எங்க தங்கிறது, எந்த உள்ளே தங்கிறதுன்னு கேட்டு தங்கினாராம். எவ்வுள் பெருமலையை, அதில் மலை போல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமானை கண்ணி மதல் சூழ் கணமங்கை கற்பகத்தை நாற்புறங்களிலும் அழகான மதில்கள் சூழ்வதாகிய திருக்கண்ணமங்கை என்கின்ற திவ்யதேசத்திலே நாடி வந்த பக்தர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்பிய பலனெல்லாம் கொடுக்கும் கல்பக விருட்சம். பூலோகத்தில் ஒரு கல்பக விருட்சம் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய பக்தவத்சலனை மீண்டே இரு சுடரை வெள்ளரையில் கல்லறை மேகேன். திருவெள்ளரை என்கின்ற இடத்துல அங்க இருக்கக்கூடிய சேதகிரி என்கின்ற மலையினுடைய அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை புண்டரீகாட்சனை பொன்னை மரகதத்தை புட்குழியும் எம் போரேற்றை திருப்புட்குழி என்கின்ற திவ்ய தேசத்தில் உள்ள ரிஷபம் போன்ற எம்பெருமானை மன்மம் அரங்கம் தெம் அரங்கத்தெம் மாமணியை. திருவரங்கம்ங்கிறதுக்கு மண்ணும் அப்படிங்கிற ஒரு விசேஷனம் மற்றிலும் கொடுத்தார். அதுக்கு வியாக்கியானம் என்றார் கண்டார் விடாத தேசம் அப்படின்னு வியாக்கியானம் என்றார். மண்ணுன்னு சொன்னாக்க மண்டி கிடக்கும் அப்படின்னு அர்த்தம். மண்டி கிடக்கிறதுனா போயிட்டு போயிட்டு வந்தா அது மண்டி கிடக்கிறதாகாது, அங்கேயே கடந்தாதான் மண்டி கிடக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் கண்டார் விடாத தேசம். ஒரு தரம் திருவரங்கம் போயிட்டா அப்புறம் ஒரு திவ்ய தேசமும் போக வேண்டாம்னு சொல்லிடுமா. ஆனால் எங்கும் சேவித்து அப்புறமா அரங்கம் சேவி என்று சொல்லுவார்கள். முதல்ல ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டா அப்புறம் ஒரு இடத்துக்கும் போக வேண்டாம்னு தோணும். அப்புறம் திவ்ய தேசங்கள்லாம் சேவிக்காதபடியே நின்றுடும். எல்லா திவ்ய தேசங்களும் சேவிச்சு விட்டு கடைசியில ஸ்ரீரங்கம் போயிட்டால் அப்புறம் ஸ்ரீரங்கத்திலேயே இருப்போம் என்று தோணும். அப்படிப்பட்ட அழகான திவ்ய தேசமாம் மண்ணு வரங்கத்தெம்மா மணியை வல்லவாய் பின்னை மணாளனை பேரில் பிறப்பிலியை. திருவல்லவாய் என்கின்ற திவ்ய தேசத்துல ஸ்ரீவல்லபன் என்கின்ற மாமணியை கஸ்துபமணி போன்ற எம்பெருமானை பின்னை மணாளனை பேரில் கிடந்தானை என்று பாடுகிறார் பெரியாழ்வாரும். அதுபோல இங்க திருமங்கை மன்னனும் நப்பின்னை மணாளனாக பேரில் பிறப்பிலியை திருப்பேர் நகரிலே இருக்கக்கூடிய பிறப்பிலி பிறப்பே இல்லாதவன் அப்படின்னு அவனுக்கு பேர் சொல்லணுமான்னு நமக்கு பிறப்பு இல்லாத பண்றவன். தொன்னீர் கடல் கிடந்த தோளாமணி சுடரை என் மனத்து மாலை இடவிந்தை ஈசனை. நீண்டதான ஜலப்பரத்துல பிரளய ஜலத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை இடவந்தை ஈசனை திருவிடவந்தை என்கிறதிலே
ஸ்ரீவராகனாக பூமி பிராட்டிய தூக்கி கொண்டு நிற்கக்கூடிய நித்திய கல்யாணனான எம்பெருமானை, மண்ணும் கடன்மல்லை மாயவனை, கடன்மல்லை தலசயனம் என்கின்ற இடத்துல பக்தர்களுக்காக ஸ்தலத்துல சயனிச்சிருக்கிறான் என்று சொல்கிறார். கடன்மல்லை தலசயன கடன்மல்லை மாயவனை, வானவர்தம் சென்னி மணிச்சுடரை, தன்கால் திரள் வலியை, திருத்தன்கால் என்கின்ற திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடியவன், தன்னை பிறரறியா தத்துவத்தை, முத்தினை அன்னத்தை மீனை அரியை அருமறையை, பிறர் யாருமே அறிய முடியாத ஒரு தத்துவம் போன்றவனை காணால் கடல்ல முழுகினாத்தான் முத்து பொறுக்கலாம் அப்படிங்கிறது போல 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ள மூழ்கி அதுல உள்ள அர்த்தங்களை பூர்வாச்சாரியர்கள் காட்டினபடி அனுபவித்தால் பொறுக்கப்படும்படியான முத்து. அந்த ஞானம் அவன் அருளாலேயே வேணும். ஞானம் வேணுமானால் எந்த பெருமாளை ஆசிரிக்கணும் என்று சொன்னால், ஞானத்தை உபதேசிப்பதற்காகவே ஹம்சாவதாரம் பண்ணினவன், மீனாக அவதாரம் பண்ணினவன், ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணின, குருதேவனாக ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணின இந்த 3 அவதாரத்தையும் சொல்றார். மத்ஸ்யாவதாரம் எப்படி ஞானத்தை நமக்கு கொடுத்ததாக ஆகும் என்றால், வேதத்தை மீட்டதுனால. ஹம்சாவதாரம் மகர்ஷிகள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி பிரம்ம விசாரம் பண்றார்கள். ஆனால் அவளுக்கு புலப்படல. விஸ்வசித பிரதமா சத்ரமாசதே என்று ஹம்சாவதாரத்தை வேதம் சொல்றது. வேதம் கிடைச்சதே தவிர வேதத்தினுடைய அர்த்தம் புரியல ரிஷிகளுக்கு. அதனால்தான் முஷ்யந்தி யத் சூரயகான்னு பாகவதம் ஆரம்பிக்கிறது. அந்த பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணுமானால் வேதத்தால்தான் புரிஞ்சுக்கணும். ஆனா வேதம் கிடைச்சு விடுத்து, ஆனால் வேதத்தினுடைய அர்த்தம் புரியலையே. ஏன் அப்படின்னா, வேதமே பரோட்சமான வாதம் என்று சொல்லுகிறது. பரோட்சவாதோ வேதோயம் பாலானாம் அனுசாசனம் என்று பாகவதம் மறைமுகமாகத்தான் சொல்லும். அதனால்தான் அதுக்கு தமிழ்ல மறைன்னு பேரு. தெளிவாக சொன்னா புரிஞ்சுடும், புதிர் போல மறைமுகமா சொன்னா புரியாது. ஆனால் வேதத்தை புரிஞ்சின்றவன் தான் பரமாத்மாவை புரிந்து கொள்ள முடியும். நாவேதவின் மனு தேதம் பிருகந்தம் சர்வானுபுமாத்மானகம் சாம்பராஜே என்று வேதமே சொல்லிக்கிறது. வேதத்தை புரிந்து கொள்ளாதவன் எப்படி பரமாத்மாவை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது. அதனால வேத வித்துக்களான மகர்ஷிகளே ஒரு இடத்துல கூடி ஞான வேள்வி நடத்துறார்கள். அந்த பகவானை புரிஞ்சுக்கணுமே, யாரு நமக்கு சொல்லுவா அப்படிங்கும் பொழுது ஒரு அழகான வெள்ள விளேர் என்ற பட்சி ஆகாசத்துல பறந்து வருது. இது என்ன பட்சின்னு பார்க்கிறார்கள். கிரண்மய சகுனிர் பிரம்மநாமா. அந்த பட்சி தான் பரபிரம்மம்னு பேரா அந்த பட்சிக்கு. நீ யாருன்னு கேட்டார்கள் இந்த ரிஷிகள். உடனே அந்த பட்சி சொல்ல ஆரம்பிச்சது, கோ பவானிதி சம்பிரஸ்னஹா வாசாரம்போ அனர்த்தகா என்று தொடங்கிறது பேச்ச. பிரம்ம வித்யையே உபதேசம் மன்னித் என்று மகாபாரதத்தில் சொல்லப்படுகிறது, பாகவதத்திலையும் சொல்லப்படுகிறது, விஷ்ணு தர்மத்திலையும் சொல்லப்படுகிறது. கம்சாவதாரம் பகவான் செய்த அவதாரங்களிலே சனகாதி ரிஷிகளுக்கு பிரம்ம வித்யை உபதேசிப்பதற்காக எம்பெருமான் ஹம்சபட்சியாக அன்னப்பறவையாக தானே வந்து உபதேசித்தாம் என்கின்ற ஒரு அவதாரம் நமக்கு ஞானத்தை தரக்கூடிய அவதாரம். அதுபோல மீன் அவதாரம், மத்ஸ்யாவதாரமும் 4 வேதங்களை மது கைட்டவர்கள் என்கின்ற அசுரர்கள் கொண்டு போயிட்டார்கள். இந்த 2 அசுரர்களை யாருனால் மது கைட்டவன்கிறவன் தான் ரஜோகுணமும் தமோகுணமுமா. ரஜோகுணம் தமோகுணம் உடையவர்களுக்கு வேதம் வராது, சத்துவகுணம் உடையவர்களுக்கு தான் வேதம் வரும். ஏன் ரஜோகுணம் உடையவர்களுக்கு வேதம் வராதுனால் அமெரிக்கையா உட்கார்ந்து கொண்டு அதை திருவ சொல்ல வேண்டாமோ?
எந்த புள்ள திரு திரு திருன்னு அங்க வரவாளி இங்க வரவாளியும் போக்குமோ, வாத்தியாருக்கு டேக்கா கொடுத்துட்டு கடத்தரு சுத்துமோ, அந்த பிள்ளைகள்லாம் பாடசாலைக்கு லாயக்கு இல்ல. தமோ குணமுடைய பிள்ளைகளா இருந்தால் சந்தா ஆரம்பிச்சதுமே என்று தூங்க ஆரம்பிச்சு விடும். இந்த தூக்கமும் துருதுருப்பு தனமும் தான் மது கைடபம் அப்படின்னு பெயர். இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்கிறவாளுக்கு வேதம் வராது. சத்துவகுணமுடையவனுக்குத்தான் வேத வருமார்த்தனாலே சத்துவகுணம்தான் ஹயக்ரீவமூர்த்தி, சத்துவகுணம்தான் மத்ஸ்யமூர்த்தின்னு பாகவதம் பிரகலாத ஸ்துதியிலே பிரகலாதன் சொல்றான் இந்த விஷயத்தை. அதுதான் இங்க சொல்றார். மது கைடவன் வேதத்தை அபகரிச்சென்று போக சத்வகணமூர்த்தியா இருக்கக்கூடிய மத்ஸ்யாவதார எம்பெருமான் மது கைடவர்களை அடக்கி வேதத்தை திருப்பி கொண்டு வராருன்னு. ஹயக்ரீவமூர்த்தி ஒரு அசுரன், ஹயக்ரீவன்னே அவனுக்கு பெயர். குதிரை மாறி முகம் வச்சிருக்கிறான், ஆனால் சோமகன் அப்படின்னு அவனுக்கு இயற்பெயர். முகம் குதிரை மாதிரி இருந்ததுனாலே ஹயக்ரீவன் பெயர். அந்த சோமகன் அப்படிங்கிற அசுரன் பிரம்மதேவனிடத்தில இருந்து வேதத்தை புடிங்கன்னு பெயர்றான். பிரம்மதேவன் பகவான சரணமடைய பகவான் ஹயக்ரீவனுக்கு தான் ஒரு ஹயக்ரீவனாக ஆகி குதிரை முகத்தோட கூட போய் அந்த சோமகாசுரனை பற்றி அவனை வதம் செய்து அவனிடத்தில இருந்து வேதத்தை மீட்டு கொண்டு கொடுக்கிறார் பிரம்மதேவனிடத்துல. இந்த 3 அவதாரமும் நமக்கு ஞானப்பிரதமான அவதாரமா இருப்பதனாலே அன்னத்தை மீனை அரியை என்று சொல்லி அருமறையை என்று அடுத்தபடியாக சொல்றார். இந்த 3 அவதாரத்திலையும் நமக்கு கொடுத்தது வேதம். அந்த வேதஸ்வரூபனாவே இருக்கிறவன், வேதோ நாராயண சாட்சாத் என்று வேதஸ்வரூபனாவே இருக்கிறவன் என்றதுனால அருமறையை உலகுண்ட மூர்த்தியை கோவலூர் மண்ணுமிடைகள் எம்மாயவனை. இந்த 3 அவதாரங்களை சொல்லி திருக்கோவலரை சொல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 3 அவதாரத்திலையும் பகவான் அந்த வேதத்தை தானே காப்பாற்றி கொடுத்தான். திருக்கோவலூர் எம்பெருமான் தமிழ் வேதத்தை காப்பாற்றி கொடுத்தான் அப்படிங்கறதுனால இந்த அவதாரத்தை சொல்றார். தமிழ் வேதம்னு ஒண்ணு எங்க இருக்குன்னே யாருக்குமே தெரியாதாம். அதுவும் மறையாவே மறைஞ்சிருந்தது. இந்த வேதத்தை முற்படுத்துவதற்காக முதல் ஆழ்வார்கள் 3 பேர்களும் 3 திவ்ய தேசங்கள்ல அவதரிக்க அவர்களை எப்படியோ தன் சங்கல்பத்தினாலே தன்னுடைய இடைகழிக்கு வரவழைச்சு அந்த 3 பேர்களையும் தான் 4வது புருஷனாக நெருக்கி அவர்கள் யாரையா மேலப்படுவதுன்னு கேட்க பிரம்ம சம்ஸ்பர்சம் படும்போதே தெரியலையான்னு. அதனால திருவிளக்கு ஏற்றி பாருனதும் அவர்கள் ஞான விளக்கு ஏற்றினார்கள். அதுதான் வெய்யம் தகலியாய் வார்கடலே நெய்யாகி என்றும் அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாகி என்றும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று 3 விளக்கு அவர்கள் ஏற்றினதும் பெருமாள் தலப்பட்டாருங்கிறதுதான் 4000 திவ்ய பிரபந்தத்துல புஸ்தகத்துல நாம் பார்த்தோமானால் பல்லாண்டு பல்லாண்டு 10,000 ஆண்டுன்னு திருப்பல்லாண்டுங்கிற அந்த பிரபந்தம் தான் முதல்ல ஆரம்பிக்கும். பெரியாழ்வார் பிரபந்தம் தான் ஆரம்பிக்கும் புஸ்தகத்துல பார்த்தா அது சம்பிரதாயம். ஆனால் கால முதிர்வுனால நம்ம பார்த்தோமானால் முதல் தோன்றிய பிரபந்தம் முதலாழ்வார்களுடைய இயற்பா என்கின்ற இந்த பிரபந்தங்கள் தான். இதுதான் முதல்ல தோன்றியதுங்கிறது. திவ்ய பிரபந்தத்துக்கு விதை போட்டவரே திருக்கோலூர் எம்பெருமான் தான். 4000 திவ்ய பிரபந்தமும் தமிழ் வேதம்னு சொல்லப்படுறது. தமிழ் வேதத்தை காப்பாற்றினவர், தமிழ் வேதத்தை உலகத்துக்கு பிரகாசப்படுத்தினவர். அப்படிங்கிறதுனாலே ஹயக்ரீவாவதாரம் போலே திருக்கோவலூர் உலகளந்த பெருமாளை நினைக்கிறார். கோவலூர் மண்ணும் இடைகழியம் மாயவனை பேயலக பின்னும் உலையுண்ட பிள்ளையை அள்ளல்வாய் அன்னமிரை தேரெழுந்தூர் எழும் சுடரை.
கண்ணபிரானுடைய சில லீலைகளை சொன்னார். மாயவனை அப்படின்னு நினைச்சதுமே பூதனாசம்ஹாரம் முதலியதான பாலக்கிரீடைகள் செய்தவன் என்று சொல்லிவிட்டு தேரிழந்தூர்லியும் எம்பெருமான் ஆமருவியப்பனாகவே கண்ணனாகவே இருக்கிறதுனாலே கண்ணனை பற்றிய இந்த சொன்னது திருக்கோவிலூர் ஆயனாருக்கும் பொருத்தம். அதே போல தேரிழந்தூர்ல உள்ள எம்பெருமான் ஆமருவியப்பனுக்கும் பொருத்தம். இரு தேரிழந்தூர் எழும் சுடரை தென்கில்லை சித்திரகூடத்தென் செல்வனை. திருச்சித்திரகூடம் என்கின்ற சிதம்பரம் இப்ப நாம் சொல்றோம் இல்லையா, தில்லை சிதம்பரம்ங்கிறோம். தில்லைங்கிறது பொது. தில்லை சித்திரகூடத்தென் செல்வனை, அங்க இருக்கக்கூடிய கோவிந்தராஜன் என்கின்ற பெருமாள் மின்னி மழை தவிடும் வேங்கடத்து எம் வித்தகனை. எப்பொழுதுமே மழை மேகங்கள் மின்னிக் கொண்டு மழை பொழிந்து கொண்டு தவிழ்ந்திருக்கிறதுனாலே குளிர்மழை வேங்கடம் என்று ஆழ்வார் பாடுறார். அந்த வேங்கடத்தில் இருக்கக்கூடிய எம் வித்தகனை மன்னனை மாலிரும் சோலை மணாளனை. எப்பொழுதுமே திருமலையை சொன்னதுமே சோலைமலை ஞாபகம் வந்துவிடும், சோலைமலை சொன்னதுமே திருமலை ஞாபகம் வந்துவிடும் ஆழ்வார்களுக்கு. அதனாலே அந்த திருமலைங்கிற திருவேங்கடமலையை சொன்னதுமே மன்னனை மாலிரும் சோலை மணாளனை. அங்க அவன் வேங்கடராஜன், இங்கேயும் சுந்தரராஜன், இருந்தாலும் மணாளன் மிகவும் அழகானவன். ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்டக இருக்கிறதுனால மாலிருஞ்சோலை மணாளனை ரொம்ப அழகானவன் சொல்றார். கொன்னவிலும் ஆழிப்படையானை கோட்டியோர் அன்ன உருவில் அரியை திருமெய்யத்தின் அமுத வெள்ளத்தை. கையில அழகிய சக்கரம் தாங்கியிருக்கக்கூடியவன் திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான். சிங்கப்பெருமாள் திருக்கோட்டியூர்ல இருக்கிறார், சௌமிராஜனும் திருக்கோட்டியூர்ல இருக்கிறார், கண்ணனும் திருக்கோட்டியூர்ல இருக்கிறார். 3 பேருக்குமே மங்களாசாசனம் ஒரே பெருமாள் தான். அதனாலே அன்ன உருவில் அரியை திருமெய்யத்து இன்னமுத வெள்ளத்தை. அடுத்தது திருமெய்யம், அங்க சௌமிய நாராயணன், இங்க சத்யநாராயணன். அமுத வெள்ளம்ங்கிறார். ஒரு பெரிய அமுத ஆறு போலே அமுத அருவி போலே மெய்ய மலையில் இருக்கக்கூடியவனை. இந்தளூர் அந்தணனை. திருவந்தளூர், இங்கதான் திருமங்கையாழ்வார் பிரணய கோபம் பண்ணிண்டு போனது, வாழ்ந்தே போம் நீரனு. ஆனா அது உண்மையல்ல. இங்க சொல்றார் அழகிய குணம் உடையவன்கிறார். அந்தணனை அழகிய தன்மை உடையவன். தான் வந்ததுமே பூர்ணகும்ப வச்சன அழைக்கலையா இந்த பெருமாள் திருமங்கை மன்னனை. அதனாலே உமக்கு வாசிவல்லீருங்கிறார். எல்லாரையும் பக்தன் என்று என்னை ஒக்க நினைத்தீர். எல்லா பக்தனும் ஒன்னு, நானும் ஒன்னா. அதனால என்னை எல்லாருக்கும் ஒக்க நினைச்சீரே. சர்வஜனாயிருந்து கொண்டு என்னுடைய அருமை உமக்கு தெரியலையேங்கிறார். அவருடைய அருமை நமக்கு தெரிய வேண்டி இருக்க என்னுடைய அருமை உமக்கு தெரியலையே என்று சொன்ன போனவர், பெருமாளை கோபிச்சென்று போனவர் இங்கே சொல்றார் அழகிய தன்மை உடைய பெருமாள் என்கிறார். இந்தளூர் அந்தணனை மண்ணு மதிற்கட்சி வேலுக்கையாளரியை. 4 புறங்களில் மதில் சூழ்ந்ததாகிய கட்சி காஞ்சிபுரம். அந்த வேலுக்கை என்கின்ற திவ்ய தேசம், அங்கே நரசிம்மனாக இருக்கிறார். ஆளரியை மன்னிய பாடகத்தெம்மைந்தனை. காஞ்சிபுரத்திலேயே பாடகம் என்கின்ற திவ்ய தேசம், அங்க பார்த்த சாரதியாக இருக்கிறார். வெக்காவில் உண்ணிய யோகத் துறக்கத்தை. திருவெக்காங்கிற திவ்ய தேசத்துல எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறார். இங்கதான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று இவருக்கு பெயர். ஊரகத்துள் அன்னவனை அட்டபுயகரத்தெம்மானேற்றையெல்லாம் காஞ்சிபுரத்தில் உள்ளதான் ஊரகம், நீரகம் முதலியவைகள்லாம். அஷ்டபுஜம் அட்டபுயகரத்தேன் என்றாரே என்கிறார். அருமையான பாசுரம். இதுக்கு தனியா 10 பாசுரங்கள் திருமங்கை மன்னன் அனுபவிக்கிறது. மானேற்றை என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவர்தம் உன்னவனை மூழிக்களத்து விளக்கினை. திருமூழிக்களம் என்கின்ற ஒரு திவ்ய தேசம், அங்கு தீபம் போன்றவனாம். இதெல்லாம் மலையாளத்தில் உள்ள திவ்ய தேசம். அன்னவனை ஆதனூர் ஆண்டல குமையனை. திருக்குழந்தையினுடைய பக்கத்துல
இருக்கு ஆதனூர், புள்ளம்பூதங்குடி முதலிய திவ்ய தேசங்கள். அந்த ஆதனூர் ஆண்டளக்குன்னு ஐயனை ஒரு சொல்லுதான் ஆழ்வாரை சில பெருமாளுக்கு. திருத்தங்கால் ஊரானை ஒரே ஒரு சொல்லுதான், அதுவே பெரிய மங்களாசாசனமா இருக்கு. அந்த பெருமாளுக்கு பெருமையா இருக்கு. என்ன சொல்லிவிட்டார், என்ன சொல்லிவிட்டார், என்ன சொல்லிவிட்டாருன்னு பெருமையா இருக்கு. ஒவ்வொரு பெருமாளுக்கும் 100 பாசுரம் பாடியிருக்கார். திருக்கண்ணபுரத்துக்கு எவ்வளவு பாடியிருக்கார், திருநறியூருக்கு எவ்வளவு பாடியிருக்கார், திருவரங்கத்துக்கு அங்கங்கு பாடியிருக்கிறார். இங்கே ஏதோ ஒரு சொல்லு உடனே பாடல் பெற்ற கஷேத்திரம் ஆதனூர் திருமங்கை மன்னன் மங்களாசாசனம் என்ன ஒரு 10 பாட்டு பாடியிருக்காரா. பெரிய மங்களாசாசனம்னா என்ன பாடியிருக்கிறார், ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை, அவ்வளவுதான். முன்னாடியும் பின்னாடியும் 4000 வேற சொல்லே கிடையாது. ஆனால் பாடல் பெற்ற கஷேத்திரம், அந்த சொல்லுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கா. இந்த மதிப்பு நாம் கொடுக்கிறோமா, நாம் கொடுக்கிறோம், பெருமாள் கொடுக்கிறார். என்னை பத்தி ஒரு வார்த்தை வராதா, என்னை பத்தி ஒரு வார்த்தை வராதான்னு காவேரி கரையில படுத்துண்டு, அங்க தர்பசயனத்துல ராமாவதாரத்துல படுத்துண்டது கடந்தது மாதிரி, இங்க வழியில திருமங்கி ஆழ்வார் போற பாதையில படுத்துட்டு இருந்தா நம்மளை பத்தி ஒரு பாட்டு பாடிட்டு போவார் அப்படின்னு ஆசைப்பட்டு கிடக்கிறார் போல தோணுகிறது இந்த பாசுரங்களை பார்த்தா.